மிதிலையின் இளையோர் வட்டுப்போர் ஆடும் காட்சியில் புலன்களின் அலைபாயும் உணர்வு கூறப்பட்டது. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் மிதிலையின் அழகிய தடாகங்களில் நீராடும் மங்கையரின் எழிலால் இயற்கை கூட நாணிய காட்சியை நாம் கண்டு களித்தோம். எங்கு நோக்கினும் பேரழகு பேருவகை என்றே மிதிலையின் தெருக்கள் ராமபிரானை அழைத்துச் சென்றன. அப்படி அவர் கண்ட அடுத்த காட்சி என்ன தெரியுமா? அங்கே மிதிலையின் வீதிகளிலே இளமை துடிப்புடன் விளையாடும் இளைஞர்களின் கூட்டம். கம்பரின் சொற்களில் அக்காட்சியை நாம் காண்போம். இயங்கு ஒரு புலன்கள் அங்கும் இங்கும் கொண்டு ஏக ஏகி மயங்குபு திரிந்து நின்று மறுகுறும் உணர்வு இது என்ன? புயங்களில் கலவை சாந்தும் புனர் முளைச்சுவடும் நீங்கா பயங்கெழு குமரர்வட்டு ஆட்டு ஆடு இடம் பலவும் கண்டார். இயங்கு ஒரு புலன்கள் அங்கும் இங்கும் கொண்டு ஏக ஏகி. அருமை நண்பர்களே, நமது ஐம்புலன்கள் இருக்கின்றனவே, கண், காது, மூக்கு, நாக்கு, மெய், இவை ஐந்தும் ஒரு குதிரையைப் போல ஒவ்வொன்றும் ஒரு திசையில் இழுக்கும். அதை பார் என்று கண் சொல்லும், இதை கேள் என்று காது இழுக்கும். இப்படி அங்கும் இங்கும் இழுத்து பிடித்து நம்மை எங்கெங்கோ கொண்டு செல்கின்றனவே அந்த புலன்கள். மயங்குபு திரிந்து நின்று மறுகுறும் உணர்வு இது என்ன? அப்படி இந்த புலன்களின் பின்னால் நாம் செல்லும்போது நம்முடைய உணர்வு, அதாவது நம் மனம் என்ன ஆகும்? மயங்குபு திரிந்து நின்று குழப்பத்தில் ஆழ்ந்து எங்கே செல்வது என்று தெரியாமல் அலைந்து திரிகிறது. மறுகுறும் உணர்வு இது என்ன? தத்தளித்து கலங்கிக் கொண்டிருக்கிறதே இந்த உணர்வு. இது எப்படிப்பட்டதென்றால், அருமையானதொரு உவமையை கம்பர் இங்கே கொண்டு வருகிறார். நமது மனம் புலன்களின் பின்னால் அலைந்து திரிந்து தவிக்கும் இந்த உணர்வு எப்படிப்பட்டதென்றால், ஒரு வட்டுக்காய் போல. ஆம், வட்டுக்காய். தரையில் உருட்டப்படும் போது அது எந்த பக்கம் செல்லும், எங்கே நிற்கும் என்று தெரியாமல் சுழன்று தடுமாறி அலைபாய்ந்து நிற்கிறதே, அதை போலத்தான் ஐம்புலன்களின் பிடியில் சிக்கி நம் உணர்வும் மனமும் தத்தளிக்கிறதாம். என்ன ஒரு ஆழமான தத்துவம்! ஒரு சாதாரண விளையாட்டை மனதின் நிலைக்கு ஒப்பிட்டு நம் சிந்தனையை தூண்டும் கம்பரின் புலமை போற்றத்தக்கது. இப்போது அந்த காட்சியை தொடர்வோம். அங்கே விளையாட்டு மைதானத்தில் இருப்பவர்கள் யார்? புயங்களில் கலவை சாந்தும் புனர் முளைச்சுவடும் நீங்கா. ஆம், அங்கே விளையாடும் அந்த குமரர்களின் தோள்களை பாருங்கள். மார்பு தோள்களிலே வாசனையான கலவை சாந்துகள் இன்னும் படிந்திருக்கின்றன. அதற்கும் மேலாக புனர் முளைச்சுவடும் நீங்கா. ஆம், காதலியின் அணைப்பின் சுவடுகள், நெருங்கிய முளைகளின் தழும்புகள் இன்னும் நீங்காமல் இருக்கின்றன. இது என்ன ஒரு வர்ணனை! நேற்று இரவு நடந்த இன்பப் பெருக்கின் அடையாளங்கள் இன்று பகலிலும் அவர்களுடைய தோள்களில் மிளிர்கின்றன. இது மிதிலை நகரத்தின் இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. இளமையும் காதலும் மகிழ்ச்சியும் நிறைந்த அவர்களின் வாழ்வை இது நமக்கு எடுத்துரைக்கிறது. பயங்கெழு குமரர் வட்டு ஆட்டு ஆடு இடம் பலவும் கண்டார். இவர்கள் வெறும் இளைஞர்கள் அல்ல, பயங்கெழு குமரர். ஆம், கல்வி, செல்வம், வீரம் என எல்லா நற்பயன்களையும் கொண்ட மிகச்சிறந்த இளைஞர்கள். இப்படிப்பட்ட சீர்மிகு இளைய வீரர்கள் அத்தகைய வட்டு விளையாட்டுகளை, அதாவது தாயக்கட்டைகளை உருட்டி ஆடும் விளையாட்டுகளை அநேக இடங்களில் விளையாடுவதை ராமபிரானும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் கண்டனர். மிதிலை நகர் எவ்வளவு உயிரோட்டமானது, அங்குள்ள இளையோர் எவ்வளவு உல்லாசமாக வாழ்கிறார்கள் என்பதை இந்த காட்சி நமக்கு சித்தரிக்கிறது. புலன்களின் பிடியில் அலைபாயும் மனதை ஒரு வட்டுக்காய்க்கு ஒப்பிட்டு, அதே நேரம் மிதிலையின் இளையோர் வாழ்வின் அழகையும் இன்பத்தையும் ஒரு சேரக் காட்டும் கம்பரின் இந்த வர்ணனை அவரது கவித்திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அல்லவா? ஆம், கம்பரின் ஒவ்வொரு பாடலும் ஒரு பொக்கிஷம். அடுத்து இதே இளையர்களின் இன்னும் பல சுவாரஸ்யமான குணாதிசயங்களை விவரிக்கிறார் கம்பர். அவற்றை அடுத்த பாடலில் கேட்போம்.